Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி யூசேஜ் ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே நம்ம டே டு டே லைஃப்பில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜே பூக் லகி ஹே, இல்லை அப்படின்னா முஜே பூக் லக் ரஹி ஹே அப்படின்றத சொல்லலாம். லஹி ஹேன்னு சொல்லலாம், லக் ரஹி ஹேன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஒரே அர்த்தத்தில் தான் வரும். பூக் அப்படின்றது தான் பசியை குறிக்குது. நான் தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அக்கேலே நஹி ஜாவுங்கா. ஸோ தனியாக அப்படின்னா அக்கேலே அப்படின்றது அர்த்தம். போக மாட்டேன். போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாவுங்கா அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா, போவேன் ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். நீங்கள் உங்களை பற்றி சொல்கிறீங்க, பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஜாவுங்கி அப்படின்றத சொல்லுவீங்க, ஆனா இருந்தால் ஜாவுங்கான்னு சொல்லுவீங்க. இங்கே போக மாட்டேன் நெகட்டிவில் சொல்கிறதுக்கு நஹி ஜாவுங்கா அப்படின்றது வரும். நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோஸில் ஃப்யூச்சர் டென்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராமர்லாம் ரொம்பவே சுலபமாக புரியும். மே அக்கேலே நகி ஜாவுங்கா. தரையில் உட்காராத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜமீன் பர் மத் பைட்டோ. உட்காரு அப்படின்னா பைட்டோ அப்படின்றது நமக்கு தெரியும். மத் பைட்டோ அப்படின்னா உட்காராத. தரைக்கு ஹிந்தியில் ஜமீன். ஸோ தரையில் ல சவுண்டு, ஹிந்தியில் ல சவுண்ட் அப்படின்னாலே மே அப்படின்றது தான் வரும் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். பட் இங்கே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தரையில் அப்படின்னு நம்ம தமிழில் பேசும்பொழுது சொன்னாலும் அதுக்கான அர்த்தம் தரை மீது உட்காரு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ மீது அப்படின்னா நம்ம ஹிந்தியில் அதாவது மேலே அப்படின்னு சொல்கிறதுக்கு பர் அப்படின்றது தான் நம்ம ஹிந்தி வார்த்தை சொல்லுவோம். அதனால தான் தரை மீது அப்படின்றது சொல்கிறோம். ஸோ ஜமீன் பர் மத் பைட்டோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ யாராவது அவங்களோட கஷ்டத்தை சொல்லும் பொழுது இல்லை கவலைப்படாத நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சமாதானப்படுத்துறதுக்கு சொல்லலாம் அப்படின்னா சிந்தா மத் கரோ, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு சிந்தா மத் கரோ. ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே தேக் லூங்கா. இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே தேக் லூங்கி அப்படின்றத சொல்லணும். தேக் லூங்கா லூங்கி இங்கே நான் சொல்கிறீங்க. ஸோ உங்களை பொறுத்து தான், அதாவது நீங்கள் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா தேக் லூங்கா சொல்லுவீங்க, பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா தேக் லூங்கின்னு சொல்லுவீங்க. இது உங்களை டிபெண்ட் பண்ணி தான் மாறும். ஸோ அந்த சவுண்டு ஊங்கா ஊங்கி சவுண்டு. பயப்படாத நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ பயப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ பயப்படாத அப்படின்னா தும் கப்ராவு மத். ஸோ கப்ராவு அப்படின்னா பயத்தை குறிக்குது, கப்ராவு மத் அப்படின்னா பயப்படாத அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன், மே மதத் கர்த்தாஹூன், நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மே மதத் கர்த்தாஹூன். செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கருங்கா, மதத் கருங்கா கருங்கி அப்படின்றது மாறும். என்கிட்ட கெஞ்சாத அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ கெஞ்சதை நிவேதன் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ கெஞ்சாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நிவேதன் மத் கரோ. நிவேதன் கரோ அப்படின்னா கெஞ்சறது, கெஞ்சாத அப்படின்னு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு நிவேதன் மத் கரோ. என்கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு முத்சே இல்லை மேரே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ அந்த கிட்ட அப்படின்னாலே பாஸ் வச்சும் நம்ம பேசுவோம், மேரே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம். என்னிடம், நம்ம தமிழில் என்கிட்ட என்னிடம் ரெண்டுமே சொல்லுவோம். நம்ம எழுதும் பொழுது என்னிடம்னு தான் என்னிடம்னு எழுதுவோம். ஸோ என்னிடம்னு சொல்கிறதுக்கு ப்ராப்பரான ஹிந்தி வார்த்தை முத்சே. என்கிட்ட அப்படின்னா மேரே பாஸ். மேரே பாஸ் நிவேதன் மத் கரோ, இல்லைனா முத்சே நிவேதன் மத் கரோ. எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே மாலும் ஹே. மாலும் ஹே அப்படின்னா தெரியும் அப்படின்றது அர்த்தம். பத்தா ஹே சொல்லலாம், ஜான்தா அப்படின்றதும் சொல்லலாம். நீங்கள் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணி பேசலாம். ஆனால் சொல்ல மாட்டேன், ஆனால் அப்படின்னு சொல்கிறதுக்கு லேக்கின் இல்லைனா மஹர். ரெண்டுமே ஆனால், இங்கிலீஷில் நம்ம பட்டுன்னு சொல்லுவோம்ல, அதை குறிக்கிறதான வார்த்தை தான் மஹர் இல்லைனா லேக்கின் ஹிந்தியில். ஸோ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நஹி கஹூங்கா. ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கஹூங்கி அப்படின்றத சொல்லணும், ஆணாக இருந்தால் கஹூங்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கஹோ அப்படின்னா சொல்லு அப்படின்றது வெர்பு. நமக்கு இது ஃபியூச்சர் டென்ஸ். சொல்ல மாட்டேன், ஐ won't tell you, ஐ வில் நாட் டெல் யூ அப்படின்றத சொல்கிறோம். ஸோ கஹூங்கா இல்லைனா கஹூங்கி ஜெண்டரை பொறுத்து மாறும். இதுவே அவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ கஹேஹா அப்படின்றது வரும். அவள் அப்படின்னா கஹேஹி அப்படின்றது வரும். அவன் கண்டிப்பாக உன்கிட்ட கேட்பான் நீ சொல்லாத அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அவன் அப்படின்னா ஓ, ஆப்சே அப்படின்னா உன்னிடம். ஸோ உன்கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கே பாஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இப்போ தான் நம்ம ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம், உன்கிட்ட, கிட்டன்னு வந்தாலே பாஸ் வரும். ஆப்கே பாஸ் அப்படின்னா உன்கிட்ட அப்படின்றது அர்த்தம். உன்னிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்சே.
ஸோ அவன் உன்னிடம் கண்டிப்பாக கேட்பான். கண்டிப்பாக அப்படின்னா ஜரூர், கேட்பான் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபியூச்சர் டென்ஸு. ஸோ பூச்சேகா அப்படின்றத சொல்லணும், கேட்பான். இதுவே ரெஸ்பெக்டோட கேட்பார் அப்படின்னு சொல்லும்பொழுது பூச்சேங்கே அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஓ ஆப்சே ஜரூர் பூச்சேங்கே இல்லைனா பூச்சேகா அப்படின்றத சொல்லலாம். அவன்னு சொல்கிறதுனால பூச்சேகா சொல்கிறோம். இதுவே அவள் அப்படின்னா பூச்சேகி அப்படின்றது வரும். பூச்சோ அப்படின்னா கேளு, பூச்சேகா அப்படின்னா அதாவது ஒரு ஆண் வந்து கேட்பான் அப்படின்றத சொல்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். பூச்சேகி அப்படின்னா பெண்ணை சொல்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். இங்கே பூச்சேங்கி அப்படின்றது வந்து ரெஸ்பெக்டோட அவர் கேட்பார் அப்படின்ற அர்த்தத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆப் மத் பத்தாவோ. ஸோ பத்தாவோ அப்படின்னா பத்தாவோ கஹோ இது எல்லாமே சொல்லு அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் தான் வரும். மத் பத்தாவோ அப்படின்னா சொல்லாத அப்படின்றது அர்த்தம். அவ இங்கே தான் இருந்தா ஆனால் இப்போ போயிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ இங்கே தான் இருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு யஹாஹி தி, இங்கே தான் இருந்தால் பாஸ்ட் டென்ஸ். அவள் அப்படின்னா ஓ. நம்ம எழுதும் பொழுது வகு போட்டு எழுதுவோமே தவிர நம்ம பேசும்பொழுது ப்ரனன்சியேஷன் வந்து ஓ சவுண்டில் தான் நிறைய பேர் இப்போ பேச்சு வழக்கில் வந்து பேசுகிறாங்க. ஓ யஹான் அப்படின்னா இங்கே தான், அந்த தான் சவுண்டுக்கு தான் வந்து ஹி அப்படின்றது வரும். இருந்தால் அப்படின்னா தி, அவன் இங்கே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ஓ யஹான் தி தா அப்படின்றது வரும். ஸோ தா வந்ததுன்னா அந்த ஓ அப்படின்றத அவனை குறிக்குது, தீ வந்ததால் அவளை குறிக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ ஓ யஹான் ஹி தி. ஆனால் அப்படின்னு சொல்கிறதுக்கு மஹர் இல்லைனா லேக்கின், ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். லேக்கின் இப்போது அப்படின்னா அப், அவ போயிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ சலி கயி ஹே அப்படின்றத சொல்லலாம். ஓ சலி கயி, அவன் போயிட்டான் அப்படின்னா ஓ சலகையா அப்படின்றத சொல்லணும். யார் கதவை தட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தர்வாசா கவுன் கட் ரஹாஹே. ஸோ தட்டுறதுக்கு வந்து கட்டானா அப்படின்றத சொல்லுவாங்க, கட்டானா அப்படின்றத சொல்லுவாங்க அந்த வேர்பை, அந்த செயலை. ஸோ கட் ரஹாஹே அப்படின்னா தட்டி கொண்டு இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம். அதாவது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. யார் அப்படின்னா கவுன், தர்வாசா அப்படின்னா கதவு, தர்வாசா கவுன் கட்டார் ரஹாஹே. நீங்கள் சொன்னாதான் அவன் செய்வான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ நீங்கள் அப்படின்னா தும் இல்லைனா ஆப் அப்படின்றத சொல்லலாம். கஹோகி அப்படின்னா சொன்னால், இங்கே நீ அப்படின்றதுனால கஹோகி கொடுத்துருக்கோம். இதுவே வந்து ஆப் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து அவங்க வந்து ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஏகா சவுண்டு, பெண்ணாக இருந்தாங்கன்னா ஏகி சவுண்டில் மாறும். ஸோ சொன்னால்தான், ஸோ நீங்கள் சொன்னால் அவன் செய்வான், ஸோ அதனால தான் அங்கே தோ வருது. தும் கஹோகி தோஹி, சொன்னால்தான், தான் அப்படின்னாலே வந்து ஹீ வரும் அப்படின்றத பார்த்தோம். ஓ கரேகா, அவன் செய்வான், கரேகா. இதுவே அவள் செய்வாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ கரேகி அப்படின்றத சொல்லணும். ஸோ தும் கஹோஹி தோஹி ஓ கரேகா. அவன் முன்னாடி கேட்காத, அவனுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கே சாம்னே மத் பூச்சோ, உஸ்கே சாம்னே மத் பூச்சோ. அவன் அப்படின்றது வந்து இங்கே வந்து உஸ்கே அப்படின்றது வரும். முன்னாடி அப்படின்னா சாம்னே. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி எதிரில் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரியும். சாம்னே அப்படின்னா முன்னாடி, மத் பூச்சோ அப்படின்னா கேட்காத, பூச்சோ அப்படின்றது கேளு அப்படின்றத குறிக்கும், மத் பூச்சோ அப்படின்னா கேட்காத. அவனுக்கு சந்தேகம் வந்துடும், ஸோ அவனுக்கு அப்படின்னா உஸ்கோ. உஸ்கே சாமனே அப்படின்னா அவன் முன்னாடி, இங்கே வந்து அவனுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த இக்கு சவுண்டுக்கு கோ வருது, உஸ்கோ. சந்தேகம் அப்படின்னா ஷக்கு, ஹிந்தியில் சந்தேகம் அப்படின்னா ஷக்கு. வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோ ஜாயேகா, ஹோ ஜாயேகா. உஸ்கே சாம்னே மத் பூச்சோ உஸ்கோ ஷக் ஹோ ஜாயேகா. அவன் தான் உன்னை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ சாரி, நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நான் தான் உன்னை கூப்பிட்டேன். மெய்னே ஹி தும்ஹேன் புலாயா. ஸோ கூப்பிட்டேன், இது வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே எதை யாரை அப்படின்ற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைச்சிது அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். ஸோ நான் தான் உன்னை கூப்பிட்டேன், எதை கூப்பிட்டாய், யாரை கூப்பிட்டாய். யாரை கூப்பிட்டாய் கேட்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு பர்சனை சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். நான் அப்படின்னா மெயின் தான் வரும். ஸோ நமக்கு பதில் கிடைக்கிறதுனால மெய்னே அப்படின்றத சொல்கிறோம். நான் தான் அப்படின்னு சொல்கிறோம், மெய்னே ஹி. ஸோ தான் அப்படின்னாலே ஹி, மெய்னே ஹி. உன்னை அப்படின்னா தும்ஹேன், புலாயா அப்படின்னா கூப்பிட்டேன் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுனால, புலாவோ அப்படின்னா கூப்பிடு அப்படின்றத அர்த்தம். இங்கே பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்ருக்கோம், ஸோ புலாயா அப்படின்றத சொல்கிறோம். நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டேன், நாளைக்கு மறுநாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஆஜ் ஸ்கூல் நஹி ஆவுங்கா. ஸோ வா அப்படின்னா ஆவோ அப்படின்றத சொல்லுவோம். நான், அதனால் இங்கே ஆண் பாலாக இருந்தீங்க அப்படின்னா ஆவுங்கா அப்படின்றத சொல்லுவீங்க. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா
ஆவுங்கி அப்படின்றத சொல்லுவீங்க. நஹி ஆவுங்கா வரமாட்டேன். ஆஜ் அப்படின்னா இன்று. நாளைக்கு மறுநாள் அப்படின்னு சொல்றதுக்கு பர்சோன். ஹிந்தியில் நாளை அப்படின்னா கல், நாளைக்கு மறுநாள் அப்படின்னா பர்சோன். நாளைக்கு மறுநாள் தான் வருவேன், மறுநாள் தான். ஸோ பர்சோன் ஹி ஆவுங்கா வருவேன்னு சொல்கிறீங்க. இதே சென்டென்ஸை ஒரு பெண் சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம்? மே ஆஜ் ஸ்கூல் நஹி ஆவுங்கி பர்சோன் ஹி ஆவுங்கி அப்படின்றத சொல்லணும். சத்தமாக பேசுங்க எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜோர்சே போலோ. சத்தமாக அப்படின்னா ஜோர்சே. ஸோ ஜோர்சே போலோ எனக்கு கேட்கல. முஸ்ஸே சுனாயி நஹி தியா கேட்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறீங்க. முஸ்ஸே சுனாயி நஹி தியா. சுனோ அப்படின்னா கேளு கவனி அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் வரும். சுனாயி நஹி தியா அப்படின்னா நெகட்டிவாக சொல்கிறீங்க, கேட்கல அப்படின்றத அர்த்தம். சத்தம் போடாத, குழந்தை தூங்கிட்டு இருக்கு எழுந்துருவா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு சத்தம் போடாத அப்படின்னா ஷோர் மத் கரோ. இங்கே வந்து ஜோர்சே போலோ சத்தமாக பேசு, அதாவது வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம முன்னாடி பார்த்தது சத்தமாக பேசு. இங்கே வந்து சத்தம் போடாத அப்படின்றது வந்து இறைச்சலை குறிக்குது. ஸோ நாய்ஸ் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்ல நாய்ஸ், அதை குறிக்குது. அதனால தான் இங்கே ஷோர் மத் கரோ அப்படின்றது வருது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. குழந்தை அப்படின்னா பச்சே. ஸோ பச்சான் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை இங்கே வந்து பெண்பாலை சொல்கிறதுனால பச்சி சே சோ ரஹே ஹே. சோ அப்படின்னா வந்து சோஜாவோ அப்படின்னா தூங்கு அப்படின்றது அர்த்தம். சோ ரஹி அப்படின்னா தூங்கி கொண்டு இருக்கிறாள், ஒரு பெண்ணை குறிக்குது. ஓ ஜக் ஜாயேஹி அப்படின்னா வந்து விழித்து கொள்வாள். ஸோ அவள் அப்படின்னா ஓ ஜக் ஜாயேஹி அப்படின்னா அவள் விழித்து கொள்வாள் அப்படின்றது, அதாவது எழுந்துருவா அப்படின்றது அர்த்தம். ஜக் ஜாயேஹி. இதுவே வந்து ஒரு ஆண்பால் அப்படின்னா ஜக் ஜாயேஹா அப்படின்றத சொல்லணும். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் எழுப்பாத அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அவன் அப்படின்னா ஓ, சோ ரஹாஹே அப்படின்னா தூங்கி கொண்டு இருக்கிறான். அவள் தூங்கி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா ஓ சோ ரஹிஹே அப்படின்றத சொல்லுவோம். அவனை எழுப்பாத அப்படின்னு சொல்றதுக்கு உசே மத் உட்டாவோ. ஸோ உட்டோ அப்படின்னா எழுந்துரு அப்படின்றது அர்த்தம். மத் உட்டாவோ அப்படின்னா எழுப்பாத அப்படின்றத ஒருத்தவங்களை சொல்றது அர்த்தம். இல்லைன்னா ஜஹாவோ அப்படின்றத சொல்லலாம். ஸோ உசே மத் உட்டோ இல்லைன்னா உட்டோ இல்லை உசே மத் ஜஹாவோ, ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.